ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், அதிமுக திமுக ஒரே நிலைப்பாடு எடுத்திருக்குது. எடப்பாடி பழனிசாமியும் ஒரே மாதிரி கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களும் முதல்ல ஸ்டாலின் தான் சொன்னார், ஏன்னா அவர் முதல்வராக இருக்கிறார். ரெண்டு விஷயத்த ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவர் உருவம் பொறித்த நாணயம் வெளியீட்டுக்கு நன்றியும் தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்காத பாஜக மீது கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாரு. இதே இடத்துல அதிமுக செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானமே நிறைவேற்றிருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு எதிராக மோடி அரசோ இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசோ அந்த மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை, பாஜகன்னு கூட பயன்படுத்தலை, மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இப்போ கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் மாநில உரிமைகள்னு வர்றப்ப, இப்போ கேரளானா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒரே இடத்துல நிற்பாங்க, கர்நாடகானா பாஜகவும் காங்கிரஸும் ஒரே அணியில் நிற்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி வருதா, இல்லை வேற வழி இல்லாமல் எடப்பாடி இந்த விஷயத்தை எடுத்திருக்கிறாரா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். இந்த நீங்க சொன்ன மாதிரி கர்நாடகாவில், குறிப்பா கர்நாடகாவில் ஒவ்வொரு முறை காவிரி பிரச்சனை வரும் பொழுதும் ஒட்டுமொத்த குரலும் ஒரே மாதிரி இருக்கும். அது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஏனைய இதுவரைக்கும் ஆட்சிக்கு வராத கட்சிகள் கூட, சின்ன சின்ன இயக்கங்கள் முதற்கொண்டு கர்நாடக மக்கள் வரைக்கும் எல்லோருமே ஒருமித்த குரல்ல ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல பார்த்துருக்கோம். ஒரு சில இந்த பாஜக போன்ற ஒரு நாசகார செயல்களை செய்யும் போது வேணா அப்படி காங்கிரஸ் கட்சி பிரிஞ்சு நிற்கும். மற்றபடி எல்லா மாநிலம் சார்ந்த உரிமைகள்ல ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. அது பல மாநிலங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஆனா தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா நம்ம அதை பார்க்க முடியல. எவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நான் காமராஜர் காலத்துல இருந்து சொல்றேன், எம்ஜிஆர் காலத்துல இருந்து சொல்றேன். எம்ஜிஆர் மத்திய கூட்டணியில இருந்தாருன்னா கருணாநிதி அதை எதிர்ப்பாரு அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. கலைஞர் கூட்டணியில இருந்தா எம்ஜிஆர் அதை எதிர்ப்பாரு அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. அது இன்றைக்கு வரைக்கும் தொடருது. அது மிக மோசமான, தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து ஒரு அநீதியை இழைக்கக்கூடிய வகையில இருந்தது. இப்போ கடந்த அதிமுக ஆட்சியில அவங்க பிஜேபி கொண்டு வந்த எல்லா சட்டங்களுக்கும் ஒப்புதல் கொடுத்தாங்க. நாடாளுமன்றத்துல அவங்க அவங்களோட சேர்ந்து வாக்களிச்சாங்க. இந்த பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால நாம சந்தித்த இழப்புகள் இன்னும் சரி செய்ய முடியாத அளவுக்கு, திமுக அரசால் அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த வகையில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியான கருத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. இந்த இரண்டு கட்சிகளுமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த தேர்தலை மையப்படுத்தி ஏற்கனவே தோற்றதை பற்றி ஒரு பரிசீலனை கூட்டமாக நடத்தியிருக்காங்க. எல்லா மாவட்டங்களிலையும் எடப்பாடி போய் சந்திக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த பிரதிநிதிகளை சந்திக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சியா தான் இதை நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கும் போது இந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன, அடுத்து மீண்டும் நம்ம வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையில இந்த கருத்துக்கள் எல்லாம் வர்றத பார்க்கிறோம். அதில் ஒரு கருத்து, பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் அவசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு, அங்கேயே கூட இன்னொரு தரப்பு, பிஜேபியில கூட கூட்டணி வைக்காம தான் நாம தோல்வியை சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. அதை நம்ம கவனத்தில் எடுக்கணும். ஜெயக்குமார் போன்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்கள் அதுல பிஜேபி இல்லைனாலும் நாங்க ஜெயிப்போம்னு பல பல நேரங்கள்ல சொல்றாங்க. ஆனா மத்திய அளவுல மத்திய அளவுல எம்பிக்களா இருந்தவங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இது வெறும் தேர்தல் ட்ரெண்டா, அடுத்த தேர்தலுக்கான முயற்சியா? ஏன்னா ஓபிஎஸ்ஐ நெருங்க விட மாட்டாரு. சசிகலா மற்றும் அவர் டிடிவிய தொடர்ந்து அவங்க வெளிப்படையாவே பேசுறாங்க, நம்ம ஒன்றிணைந்து செயல்படணும், ஒன்றிணைந்து செயல்பட்டாதான் திமுகவை நம்ம எதிர்க்க முடியும், ஆட்சியை பிடிக்க முடியும்னு தொடர்ந்து பேசுறாங்க. ஆனா இவர் நெருங்க விட மாட்டாரு. அப்படிங்கிற இடத்துல இவர் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவா இதை கொண்டு போகலாம், பிஜேபி எதிர்ப்பை கொண்டு போகலாம் அப்படின்னா நாட்டுக்கு நல்லதுதான். ஆனால் அது அந்த தேர்தலை ஒட்டி மட்டுமே இருக்கும் பொழுது, நாளைக்கு கட்சிகள் கூட்டணிகள் மாறும் பொழுது அல்லது ஆட்சி இறங்கும் போது வேறு மாதிரியான நிலைப்பாடுகளுக்கு வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. அந்த வகையில அந்த அந்த கருத்து இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறத நம்ம ஆதரிப்போம். அதே போல திமுகவும் திமுக தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறாங்க.
அதனுடைய தொடர்ச்சி தான் இது. ஆளுநர் விருந்துக்கு வந்து எல்லோரும் போகல. கட்சி சார்ந்த கூட்டணி கட்சிகள் எதுவும் போகல. அவங்க கட்சியும் போகல. நிர்வாகம் சார்ந்து முதல்வர் போயிருக்கிறாரு. அமைச்சர்கள் போயிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அ நாட்டுக்கு எதிராக, அதாவது மாநிலங்களுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதை வந்து ம். பெரிய அளவுல மற்ற மாநிலங்களுக்கும் அதை எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதெல்லாம் வந்து மறுப்புக்கு இல்ல. ஆனா அவர்களும் வந்து இந்த 2026 தேர்தலை மையமிட்டு 200 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ம். இலக்கோடு பயணிக்கிறாங்க. அதையும் வந்து நம்ம இந்த நேரத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் வந்து அமெரிக்கா பயணம் போறாரு. அதுல யாரு முதல்வர் பதவியில யாரு ரீப்ளேஸ் பண்ண போறா? துணை முதல்வர் பதவி வரப்போகுதா? அப்படின்லாம் கேள்விகள் வருது. அதற்கிடையில ம். 2 கட்சிகளும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வந்திருப்பது. மாநிலங்களுடைய உரிமை பறிப்புக்கு எதிராக பேசுவது வந்து ஒரு பிஜேபிக்கு உண்மையில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா பார்க்கும். இது 2மே வந்து ஒரு முக்கியமான கட்சி. இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டிலயும் சரி. இந்திய அளவுல உங்களுக்கு மாநிலங்களவையில அ உறுப்பினர்கள் இருக்காங்க. மக்களவையிலயும் இந்த கட்சி அல்லது அந்த கட்சி 2 ஏதோ ஒரு கட்சி வந்து அ கிட்டத்தட்ட 40 தொகுதிங்கிறது ஒரு கணிசமான தொகுதியா பார்க்கப்படுது. இப்போ கேரளாலலாம் 15 தொகுதி அந்த மாரி தான் இருக்கு. அப்படிங்கும்போது ம். ஒரு கணிசமான தொகுதி தான் இது. அப்படிங்கும்போது மத்திய மத்திய அளவுலயும் இது வந்து ஒரு நெருக்கடி, பிஜேபி அரசுக்கு நெருக்கடி. அடுத்தடுத்து அவங்க கொண்டு வர வேண்டிய சட்டங்கள் நெறைய இருக்கு. மசோதாக்கள் வச்சிருக்காங்க. இப்பவும் தேர்தல் அறிவிப்புகள் வரப்போகுது. அதனால இதுலலாம் ஒத்துழைப்பு கொடுக்காத நிலைமை வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய பாராமுகத்தை மத்திய அரசு கவனிக்க வேண்டிய இடத்துக்கு வருமா? அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவ் ரோலும் நமக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா தோழர். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறைக்கு வந்து ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து மிகப்பெரிய விவாதங்கள். அது பட்ஜெட்டுக்கு முன்னாடி வந்து ஒண்ணு ஒதுக்குறாங்க. அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுனால, இடைக்கால நிதிநிலை அறிக்கையில ஒண்ண ஒதுக்குறாங்க. அப்புறம் தேர்தல் முடிஞ்சிருச்சு, பட்ஜெட்டுன்னு வந்தோனே விடுவிக்கக்கூடிய நிதி அப்படின்னு பார்த்தா, ஏதோ மலைக்கும் மடுவுக்குமான தொடர்பு மாரி. 400 கோடி எங்க இருக்கு? வெறும் ரூ. 1000 எங்க இருக்கு? அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதத்த ஏற்படுத்தியிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து சதர்ன் ரயில்வேல தான் இதுவரைக்க பெரிய அளவுக்கான எந்த ஒரு விபத்துகளோ எந்த ஒரு இதுவும் இல்லை. மெயின்டெனன்ஸும் சூப்பராக பண்ணுறாங்க கம்பேர்ட் டு நார்தன் ரயில்வேல. இந்த நிதி இது மோசடினே சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க, மோசடி நடந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? நம்ம நிதிநிலை அறிக்கை வந்தபோது பலர் வந்து இத பத்தி பேசுனாங்க. ரயில்வேக்கு நாங்க வந்து ஒதுக்கியிருக்கோம், ரயில்வேக்கு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்லாம் பேசுனாங்க. குறிப்பா ஒருத்தர் கேரளாவை சேர்ந்த சுரேஷ் கோபி அவர்கள் இத வந்து பார்லிமெண்ட்லயே பேசுனாங்க. அடுத்த பட்ஜெட் வரப்போகுது. ரயில்வே பட்ஜெட் இருக்கு. அதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அ அ திருநெல்வேலி வரைக்கும் வந்த ட்ரெயின், அங்க திருவனந்தபுரத்திலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஓடுற ஒரு ட்ரெயின தூத்துக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அவரு இங்க வந்தாரு. அந்த திறந்து வைக்கிற திறப்பு விழாவுல கலந்துக்கிட்டாரு. அதையெல்லாம் மிக பெருமையா பேசினார். ஒரு ஸ்டேஷன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பண்ணது வந்து மிக பெருமையா ஒரு பத்திரிகைகள செய்தி குடுத்துட்டு இருந்தாரு. பெருசா பேட்டிகள் குடுத்துட்டு இருந்தாரு. ஆனா இன்றைக்கு ம். வந்து நம்முடைய எம்பி வெங்கடேசன் அவர்கள் முகநூல் பதிவு பல அறிக்கைகள் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ம். அதாவது இந்த பிங்க் புத்தகம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இது வந்து வந்திருக்கு. ரயில்வே ம். பட்ஜெட் வந்து வந்திருக்கு. அதுல தான் வந்து ம். ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள அவர் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த ரயில்வே துறைக்கு புதிய வழித்தடங்களுக்கு 976 கோடி அறிவிச்சிருந்தாங்க இந்த ம். இடைக்கால பட்ஜெட்ல. ஆனா அதற்கு 301 கோடி தான் 301 கோடியா குறைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 600 650 கோடி வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் இரட்டை பாதை திட்டங்களுக்கு 2214 கோடி அறிவிச்சிருக்காங்க. ஆனா இப்போது வந்து 1928 கோடி தான் இப்போ இந்த இந்த பிங்க் புத்தகத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ம். வரிசையா ஒரு மதுரை டு அருப்புக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி, மொரப்பூர் டு தர்மபுரி, அப்படி வரிசையா சொல்றாரு. சேலம், கரூர், திண்டுக்கல் இரட்டை பாதை. இப்படி ஒவ்வொன்றுலயும் குறைச்சிட்டே வராங்க. அதுல மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, நீங்க சொன்ன மாரி திண்டிவனம் டு செஞ்சி 100 கோடி ம். திட்டத்துக்கு ரூ. 1000 தான் அனுப்பிச்சிருக்காங்க. ரூ. 1000 தான் போட்டிருக்காங்க. அத்திப்பட்டு டு புத்தூர் 50 கோடிக்கு ரூ. 1000. ஈரோடு இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கா? இல்ல இது தெரிஞ்சு இல்ல, பண்றாங்களா? இல்ல ரூ. 1000 வச்சு டீ கூட குடிக்க முடியாது. என்னன்னே ஒரு புரியல அவங்க நமக்கு.
ரயில்வே அதிகாரிகள்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து டீ குடிச்சு சாப்பிட்டாலே அது 1000 ரூபாய் காலி பண்ணிடுவானுங்க. ஈரோடு டு பழனி 100 கோடிக்கு 1000 ரூபா. சென்னை டு மகாபலிபுரம் கடலூர் இரட்டை வழி தடம் 25 கோடிக்கு 1000 ரூபா. ஸ்ரீபெரும்புதூர் டு கூடுவாஞ்சேரி ஆவடி இரட்டை வழி தடம் 25 கோடிக்கு 1000 ரூபா. காட்பாடி இரட்டை பாதை 150 கோடிக்கு 1000 ரூபா. சேலம் கரூர் திண்டுக்கல் இரட்டை பாதை 150 கோடிக்கு 1000 ரூபா. ஈரோடு கரூர் இரட்டை பாதை 150 கோடிக்கு 1000 ரூபா. ஆக மொத்தம் இந்த புதிய வழித்தடங்களே இல்ல அப்படின்னா அந்த இரட்டை பாதைக்கு அவங்க நிதியே ஒதுக்கல, திட்டத்தை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஏற்கனவே அவங்க என்ன சொன்னாங்க, மாநில அரசு சார்ந்து அறிவிக்கிற எந்த திட்டத்துக்கும் இதுல கேட்காதீங்க, இது மத்திய பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க. பாண்டே போன்றவர்களுடைய வாதமே அதுதான். இது மத்திய பட்ஜெட்டுங்க, நீங்க மாநில திட்டங்கள் எல்லாம் கேட்டா எப்படி கொடுக்குறது? மத்திய அரசு எனக்கு என்ன தனியா ஊரு கடைசியில ஓரமாவா இருக்கு? மாநிலங்கள் சேர்ந்ததுதானே மத்திய அரசு. நம்ம கிட்ட வரி வாங்கி தானே நமக்கு பட்ஜெட் போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான கருத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரிதான் இப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. மத்திய ரயில்வேங்கிறது மத்திய துறையில தான் இருக்கு. எல்லா லோக்கல் ட்ரெயின்ஸ் தவிர, எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் தவிர மற்ற எல்லாமே மத்திய அரசு தான். வழித்தடங்கள் உட்பட எல்லாமே அவங்கதான். ஒரு சில பராமரிப்பு வேலைகள் நம்ம செய்யறோம்னு நினைக்கிறோம். மற்றபடி ஒட்டுமொத்த ஊழியர்களே மத்திய அரசினுடைய ஊழியர்கள் தான். இதுல ஏன் ஒதுக்கலங்கிறதுக்கு பாண்டே போன்றவர்கள் பதில் சொல்லுவாங்களா அப்படிங்கிற கேள்வி. ஆக மொத்தம் தொடர்ந்து நம்ம நிதி சார்ந்த விஷயங்கள்ல நம்ம வஞ்சிக்கப்படுறோம் அப்படிங்கிறத ரெண்டு கட்சிகளும் ஜிஎஸ்டி எதிர்ப்பையும் ஜிஎஸ்டி திரும்ப பெறணும்னு 2 பேரும் தீர்மானம் போட்டிருக்காங்க. திமுக 2 பேரும் தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மாநிலங்களை வஞ்சிக்கிற தமிழ்நாட்டை, குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற செயலை நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு 2 பேருமே தீர்மானம் இயற்றிருக்கிறாங்க. இது போன்ற நாடு முழுவதும் இது போன்ற செயல்கள், எல்லா மாநிலங்களும் இது போன்ற தீர்மானங்கள், அனைத்து கட்சிகளும், ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி 2 பேரும் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறது பிஜேபிக்கு எதிராக இருக்குங்கிறது அர்த்தம். அடுத்தடுத்த தேர்தலை எப்படி சந்திக்க போறாங்க, அடுத்த 4 வருடம் ஆட்சியை எப்படி நடத்த போறாங்கிற கேள்வியை சுதந்திர தின விழாவில் எழுப்பியிருக்காங்க. நம்முடைய மாநிலம் சார்பா எழுப்பியிருக்காங்கன்னு தான் பாக்குறேன். கண்டிப்பா தோழர். இப்போ தமிழ்நாடு பாஜக அதில் பல்வேறு குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத செய்திகள் மூலமாக பார்த்துட்டு இருக்கிறோம். குஷ்பு அவர்கள் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கமலாலயத்தில் பேட்டி கொடுக்குறாரு. ஏற்கனவே நம்ம சமீபத்தில் ஒரு கேள்விப்பட்டோம், கமலாலயத்தில் என்ன மீறி யாரும் அனுமதி இல்லாமல் பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் அண்ணாமலை சொல்லியிருந்தார். இப்போ என்ன, இது ஒரு குஷ்பு தனியாக இவர் பதவியை ராஜினாமா பண்ணதே தலைவர் பதவிக்கு அடி போடுறதுக்காக தான் பண்ணுறாரு அப்படிங்கிற செய்தியை நம்மளே பேசியிருக்கிறோம். இப்போ பேட்டி கொடுத்துருக்குறாங்க. கல்கட்டாவில் நடந்த அந்த பயிற்சி மருத்துவர், பெண் மருத்துவருடைய பாலியல் படுகொலை, அந்த விஷயத்தை குறித்து ராகுல் காந்தி எங்கே போனார், ஸ்டாலின் எங்கே போனார், கனிமொழி எங்கே போனார், பிரியங்கா காந்தி எங்கே போனார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ பிரஜ்வல் ரேவண்ணா விஷயம், மணிப்பூர்ல பெண்களுக்கு நடந்தப்ப அந்த விஷயம் இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல, கர்நாடகாவில் 2000 வீடியோ அந்த ஒரு பாலியல் குற்றவாளி பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஆதரிச்சு தான் மோடியை பிரச்சாரம் பண்ணார். ஸோ இது மாதிரி அப்புறம் பிரிஜ்பூஷன் சிங்கோட விஷயம் என்னாச்சு, இதுலலாம் நீங்கள் அந்த பதவியில் இருக்கிறப்ப கேள்வி எழுப்பணும், அதுதான் சரியான இது இருந்திருக்கும். இப்போ அதை பற்றிலாம் வாயவே திறக்காமல் இன்றைக்கி இங்கே மட்டும் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கணும், தப்பு இல்லை. இதில் ஒரு சார்பு நிலை இருக்குதே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொன்ன இந்த அனைத்து விஷயத்திலையும் மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க, இப்படி எல்லா விஷயத்திலையும் இதுக்கு முன்னாடி இவங்க பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. பிஜேபி நிகழ்த்திருக்காங்க, பெண்களுக்கு எதிராக நிகழ்த்திருக்காங்க. இன்றைக்கு ஒலிம்பிக் வரைக்கும் போய் உலகமே சிரிக்கிற அளவுக்கு நடந்தது. அவங்க பத்தி பேசல. இவங்க ஏன் பேசல அப்படின்னு கேட்கறோம்னா, இந்திய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்தாங்க இவ்வளவு நாள் வரைக்கும். கூடுதல் ஏற்கனவே ஒரு பெண்ணா இருக்காங்க, பெண் உரிமை போராளின்னு சொல்லிக்கிறாங்க. அது இல்லாம ஒரு மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இவ்வளவு நாள் இருந்துட்டு வந்திருக்காங்க. பிஜேபியினுடைய ஒரு அறியப்பட்ட முகமாகவும் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டார் பேச்சாளர் இவங்க. அப்படி இருக்கும்போது இந்த பேச்சு திறமை, இந்த வாய் திறமையை இதனால் வரைக்கும் ஏன் காட்டல, எந்த பெண்கள் பாதிக்கப்படும் போது காட்டலங்கிற கேள்விய
நாங்க எழுப்புறோம். ராகுல் எங்க போனாரு? ராகுல் வந்து இதுக்கு எதிரா பேசியிருக்காரு, அறிக்கை விட்டிருக்காரு. காங்கிரஸ் கட்சி அறிக்கை விட்டிருக்கிறது. நீங்க குறிப்பிடுகிற எல்லாரும் இதற்கு எதிரா பேசியிருக்கிறாங்க. ஆனால் நீங்க இதுவரைக்கும் என்ன ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்கங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்றது தான் இந்த பேட்டியை பயன்படுத்திருக்கணும். இந்த பேட்டி ம். எதுக்கு எதுக்கு பயன்படுதுன்னா, அண்ணன் எப்போ காலியாவான், திண்ணை எப்போ என்ன ஏதோ சொன்னாங்கல்ல, அண்ணன் எப்போ போவான், அண்ணன் எப்ப திண்ணை எப்போ காலியாகும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் அமெரிக்கா போனதோட அந்த திண்ணையை பிடிக்கிறதுக்காக நீங்க வந்து களம் இறங்கி இருக்கிறீங்க. அக்கா மேல அண்ணனுக்கு அண்ணாமலைக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனாலும் அக்கா உட்பட இங்க இருக்கிற ஹெச் ராஜா வரைக்கும் யாரையும் நான் இருக்கிற வரைக்கும் கமலாலயத்துக்கு விடமாட்டேங்கிறதா அவரோட நிலைப்பாடா இருந்துச்சு. ஏன்னா அவர் சீட்டு காலி ஆயிடும் அப்படிங்கறதுனால. இப்ப அவர் வெளியில போனதும் இந்த இந்த போட்டி வந்து இந்த திண்ணையை பிடிக்கிற போட்டி வந்து தொடங்கி இருக்கு. அதுக்குதான் வந்து அவங்க கமலாலயத்துக்குள்ள வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தொடரும் அப்படின்னு பாக்குறேன். ஆனால் இந்த ம். குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவை இவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. அங்க அவங்க வந்து வெளிப்படையா நான் வந்து இந்த போராடுகிற மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். 4 நாட்களா போராடுறீங்க. 2 2 ஒரு பெண், ஒரு ஒரு குழந்தை இறந்திருக்கிறாங்க போராட்டத்துல. தொடர்ந்து எவ்வளவு நாள் போராட போறீங்க? எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கிறேன். சிபிஐக்கு குடுக்கறதுக்கு நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கு. அதையும் நாம வந்து கொடுக்க தயார். அப்படின்னு அந்த மேற்குவங்க முதல்வர் வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கோபம் நியாயமானது, உங்களுடைய போராட்டம் நியாயமானது. ஆனால் முடிந்த அளவுக்கு என்ன நடவடிக்கை என்னால் எடுக்க முடியுமோ அத்தனையும் நான் எடுக்கிறேன். நான் தவறு செய்திருந்தால் நான் உங்கள் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவங்க ம். வெளிப்படையா சொல்றாங்க. இப்படி உங்க பிரதமர், உங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த முதல்வர்கள் யாராவது இப்படி வெளிப்படையாக பேசி இருக்கிறார்களா? அட்ரஸ் பண்ணியிருக்காங்களான்னு நான் கேட்கிறேன். இதுவரைக்கும் ம். இது மாதிரி பிரச்சனைகள்ல அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படின்னு கேட்கிறேன். ஆனா மோடி வந்து சுதந்திர தின விழா உரையில வந்து இத பத்தி பேசுறாரு. பெண்கள் ம். பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் இதுவரைக்கும் யாரால் பாதிக்கப்படுறாங்கன்னு டேட்டா கொடுக்கவா? ம். பிஜேபியால் பாதிக்கப்பட்டார்களா? மேற்கு வங்க முதல்வரால் பாதிக்கப்பட்டார்களா? டேட்டா கொடுக்கலாமா? ஆக இது வந்து மிகப்பெரிய அரசியலாக இதை மாற்றுகிற ஒரு வேலையை செய்யறாங்க. மேற்கு வங்க முதல்வருக்கு எதிராக தொடர்ந்து தமிழ்நாட்டை விட மிகச் சிறப்பானே சொல்லலாம். தமிழ்நாட்டை விட மிகச் சிறப்பாகவே இந்திய இந்திய ஆட்சியாளர்கள் கொண்டு வருகிற பிஜேபி கொண்டு வருகிற நாசகார திட்டத்தை எதிர்த்து நிற்கிற இடத்துல தொடர்ந்து அவங்க முன்னிலையில இருக்கிறாங்க. எந்த ம். காரணத்தை கொண்டும் அந்த மாநில உரிமைகளை விட்டுவிடக்கூடாதுங்கிறத சமரசமின்றி அவங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அதற்கு இதை வந்து பயன்படுத்துறாங்க. பழி வாங்குற விதமா இதை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா இன்னும் கூட சொல்ல போனா அந்த பொண்ணு இந்து பொண்ணு, இஸ்லாமியர்னு கூட நாளைக்கு வந்து மாத்தி இல்ல, விடுவாங்க. இந்த 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 விவகாரத்தை ஒட்டி தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, அப்புறம் மத்திய பிரதேசத்துல இப்போ இந்த இந்த சம்பவத்தை ஒட்டி பீகார்ல ஒரு தலித் பெண் வந்து பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்டு பெரிய இதாயிருக்கு. இது போக பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. தலித் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண், இல்லை பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது, இல்லை கொல்லப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த சமுதாயம் வந்து நீதி கேட்டு வர்றதில்லை. இப்போ இன்றைக்கு கல்கத்தா மருத்துவர் வந்து ஒரு இந்து பெண்ணு அப்படின்னு ஒரு அரசியலை பாஜக எடுக்குது. ஏன் இங்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க? அவங்க பெண் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஆமா ஆமா, அதுதான் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் இதாதான் திருப்புறாங்க. அந்த மாநில அரசுக்கு நெருக்கடி கொடுக்குற அளவுல இன்னும் சொல்ல போனா இதுக்குள்ள ஒரு மத கலவரத்தை அல்லது ஒரு சாதி கலவரத்தை உண்டு பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாக்குறாங்க. அந்த சுதந்திர தின உரையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மதத்தை பத்தி பேசுறாரு, சாதியை பத்தி பேசுறாரு. இவர் ஏதோ சாதி ஒழிப்புக்கும் சமத்துவத்துக்கும் உள்ள கட்சி பிஜேபி அப்படிங்கிற அளவுக்கு ஏதோ கற்பனையில பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் எல்லா இடத்துலயும் இந்த பிரிவினையை தூண்டி அதுல அரசியல் லாபம் ஈட்டுகிறவர்களா தான் பிஜேபி இருக்காங்க. அந்த அரசியல் லாபம் இதுல கிடைக்குமான்னு தான் பாக்குறாங்க. எதுலையுமே பேச முடியல. அதனால இந்த விஷயத்த வந்து நம்ம பூதாகரமா எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. அதனாலதான் இதை பேசுறாங்களே தவிர பெண்களுக்கு ஆதரவா பேசுறதா நாட்டு மக்களும் நம்பல. நாமளும் அப்படி வந்து எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஆனால் இந்த பெண்களுக்கு எதிரான விஷயங்கள்ல பிஜேபி நடந்துக்கிற விஷயம் வந்து மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பல மாநிலங்கள்ல பிஜேபியினுடைய அமைச்சர்களா இருக்கிறவங்க,
அந்த அதிகாரிகளா இருக்கிறவங்க, இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க இது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்ல. அதையும் சேர்த்து கேள்வி கேளுங்க. இதை யாரும் கேட்க வேண்டாம்னு சொல்லல. இது கண்டிப்பா கேட்க வேண்டியது. அதையும் சேர்த்து கேள்வி கேளுங்க. உங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். எங்க கட்சியிலே இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். அப்படின்னு ஒரு வார்த்தை குஷ்பு சேர்த்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். கண்டிப்பாக தோழர். தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி தோழர். நன்றி.